சிலர் நம்ம வாழ்க்கையில் திடீர்னு வருவாங்க. வந்து நம்மக்கிட்ட ரொம்ப நல்லா பழகுவாங்க. அவங்க நல்லா பழகுறாங்கன்னு நெனச்சு நம்ம நிறைய விஷயத்த அவங்களோட ஷேர் பண்ணுவோம். ஷேர் பண்ணி எல்லாத்தையும் சொல்லி ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்களுக்கும் நமக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது, அவங்களும் நமக்கு நல்ல ஆறுதல் வார்த்தைகள் சொல்லியிருப்பாங்க, நல்லா பேசியிருப்பாங்க. ஆனால் அது நிஜமாவே அவங்களோட ரியல் ஃபேஸாக இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம நம்பி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம ஏமாந்துட்டோம். அவங்க நம்மளை நினைக்கிற விதம் வேறு, பட் நம்மக்கிட்ட பழகுற விதம் வேறு அப்படிங்கிறது நமக்கு என்றைக்கு புரிய வருதோ அன்னைக்கு தான் நம்ம பண்ணது தப்பு அப்படிங்கிறத நம்ம உணர்வோம். ஸோ இதுக்கு தான் லைஃப் லெசன் ஒன்று நான் ரீசெண்டாக தெரிஞ்சுக்கிட்டேன். ஜெஃபர்சன் ஃபிஷர் அப்படிங்கிறவரோட, அவர் ஒரு பெரிய ஆத்தர், அவரோட வேர்டிங்ஸை வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ டோன்ட் பி அ வாட்டர் ஃபால், இன்ஸ்டெட் ட்ரை டு பி அ வெல். அதாவது வாட்டர் ஃபால் மாதிரி அவங்கக்கிட்ட நம்ம எல்லாத்தையும் கொட்டி தீக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக நம்ம வந்து ஒரு வெல் மாதிரி, அதாவது ஒரு கிணறு மாதிரி அவங்கக்கிட்ட நம்மக்கிட்டேருந்து வார்த்தைகளை வாங்கிறதுக்கே அவங்க கஷ்டப்படுற அளவுக்கு நம்ம வந்து பேசணும். நம்ம நிறைய பேசி நம்ம யாருன்றதை அவங்கக்கிட்ட நம்ம காமிச்சிட்டு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எப்படி அதுலேருந்து விடுபடுறதுன்னு தெரியாமல் நம்ம தவிக்கிறோம் அப்படிங்கிறது அதோட மீனிங்.